அதாவது ஹேபிட் ஃபார்மேஷன். சில ஹேபிட்ஸு புக்ஸ் ரீட் பண்ணுறது, அது படிக்கிறதுங்கிறது ரொம்ப இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நான் வந்து ஒரு ஒராசியஸ் ரீடர், அவ்வளோ புஸ்தகத்தை படிப்பேன். இப்போ ஐ ஆம் ஸ்ட்ரகிளிங் டு ரீட் புக்ஸ். இந்த ஹேபிட் டெய்லியும் 10 பேஜஸ் படிக்கிற அளவுக்கான டைமை வந்து ஒதுக்கி அதை படிக்கணும். நேற்றை விட இன்றைக்கி நம்ம பெட்டராக இருக்கணும், இன்றைக்கி விட நாளைக்கு பெட்டராக இருக்கணும். வி மேக் சம் ஆஃப் தி திங்ஸ் as habit surely help us to improve. வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவுக்கு வரவேற்கிறேன். அதாவது ஹேபிட் ஃபார்மேஷன், இல்லை என்னோடய ஹேபிட்டை நானே சேஞ்ச் பண்ண எப்படி வந்து கஷ்டப்படுறேன், இந்த ஹேபிட்டை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறத பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். அதாவது சில ஹேபிட்ஸு, இப்போ நீங்கள் நம்ம எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சோன்னா பல்லு வளர்க்குறோம், அது ஹேபிட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் அது வந்து அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நைட்டு தூங்கும்போதும் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து பல்லு விளக்கிட்டு தான் தூங்குகிறேன். அது ஓரளவுக்கு இப்போ ஒரு மாதமாக 2 மாதமாக வந்து அதுவும் பார்த்தா ஒரு ஹேபிட் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால் அதில் மாதிரி பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கிங் போகிறதுங்கிறது ஒரு 15 வருஷம் என்னுடைய கண்டினியூஸாக அது வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இயரில் வந்து ஒரு 365 நாள் இருக்குதுன்னு வச்சிங்களேன், 330 நாள் கண்டிப்பாக வாக்கிங் போயிடுவேன். அதில் எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. ஸோ 4 கிலோமீட்டரு வாக்கிங்கு, ரொம்ப சில டைம்ஸில் வந்து 3 கிலோமீட்டர், சில நாள் வந்து 2 கிலோமீட்டர் இருக்கும். அது ரேராக இருக்கும். மோஸ்ட்லி 4 and above கிலோமீட்டர்ஸ் வந்து நான் வந்து வாக்கிங் போயிடுவேன். ஸோ இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து ஒரு 6 months அளவில் ஜிம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சப்ஸ்கிரிப்ஷன் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டேன். பட் அந்த ஹேபிட்டை என்னால் இன்னும் வந்து ஒரு சஸ்டைனபுளாக கொண்டுகிட்டே வர முடியல. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஹேபிட்டை பற்றியும் பேசுவோம். அதே மாதிரி இப்போ வந்து ஏஐ வந்துருச்சு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் இனிமேல் ஏஐ வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, எஸ் ஏ பிஸ்னஸ் மேன் நாம் வந்து ஏஐயை எந்த அளவுக்கு கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கிறேன். ஸோ இப்போ ChatGPT இருக்குது. இப்போ ChatGPT November 30, 2022 ரிலீஸ் ஆச்சு. இப்போ நம்ம நியரிங் November 2025, 3 years ஆயிடுச்சு. பட் எனக்கே நல்லா தெரியுது, நான் இந்த 1 month தான் அந்த ChatGPTயை பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னாலே வந்து தெரியுது அதில் எல்லாம் பண்ண முடியுன்ட்டு. பட் என்ன ஓல்டு ஸ்கூல் ஆஃப் வேன்னு சொல்லுவாங்க இல்லையா, உதாரணத்துக்கு ஒரு லெட்டர் ரைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், லெட்டர் போய் உட்காந்து மறுபடியும் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்போ தான் வந்து அந்த ChatGPT யூஸ் பண்ணி, இப்போ நேற்று கூட ஒரு 2 லெட்டரு ஜஸ்ட் வந்து ப்ராம்ப்ட் கொடுத்தேன். அது நம்ம எதிர்பார்க்குறத விட பெட்டராக அந்த லெட்டர் வந்து வந்திருக்கு. ஸோ பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுவே நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம திங்க் பண்ண அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து அதை இன்னும் எஃபெக்டிவாக வந்து ChatGPT யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த ChatGPT ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனாக கொண்டு வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும். இதே மாதிரி ஜிம்மு, அதை நான் வந்து கண்டினியூஸ் பண்ணணும். அதே மாதிரி புக்ஸ் ரீட் பண்ணுறது. இப்போ கூட வந்து இப்போ கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் அமேசானில், பிக் பில்லியன் டேஸ் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா புக்கு 10 புக்காட்ட ஆர்டர் போட்டுட்டேன். இன்றைக்கி கூட ஒரு புக்கு டெலிவரி வருது, ஸ்டார்ட் அப் அல்கெமிஸ்ட்ன்ட்டு. நம்மளுடைய ஃப்ரெண்டு ஷியாம் சேகர் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. இந்த ரீடிங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் முதல்லலாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் இல்லாத சமயத்தில் நான் வந்து ஒரு ஒராசியஸ் ரீடர், அவ்வளோ புஸ்தகத்தை படிப்பேன். இப்போ ஐ ஆம் ஸ்ட்ரகிளிங் டு ரீட் புக்ஸ். ஸோ அப்போ அட்லீஸ்ட் வந்து இந்த ஹேபிட் டெய்லியும் 10 பேஜஸ் படிக்கிற அளவுக்கான டைமை வந்து ஒதுக்கி அதை படிக்கணும். படிக்கிறேன், பட்டு கொஞ்சம் கம்மியாக தான் படிக்க முடியுது. நிறைய இப்போ ஆர்டிக்கலாக ரீட் பண்ணுறேன், மொபைல்லே வந்து ஆர்டிக்கலாக ரீட் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து ஒரு புக்கில் படிக்கிற அந்த ஆழ்ந்த அர்த்தம் வந்து இந்த ஆர்டிகல்ஸில் ஒரு மேலோட்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஹேபிட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் டெய்லியும் வந்து 1% வந்து இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா 365 நாளில் 365% கிடையாது, அது மல்டிப்ளை ஆகும். அதனுடைய ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா ஸோ 3600% அதிகமாகுங்கிறாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் நேற்றை விட இன்றைக்கி நம்ம பெட்டராக இருக்கணும், இன்றைக்கி விட நாளைக்கு பெட்டராக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஹேபிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது ஹேபிட்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நாம் வந்து எதுவும் அதை வந்து அதுக்காக வந்து மெனக்கட வேண்டியதில்லை. ஸோ வி மேக் சம் ஆஃப் தி திங்ஸ் as habit that surely help us to improve. Thank you.